நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வழியில இருந்து வண்டிடுறா. எனக்கு சில விஷயங்கள் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சே ஆகணும். என்ன அவமானப்படுத்தியும் ஆத்திரம் தீரல. உமாவும் நானும் ஒன்னா சேர்ந்த காலத்துல இருந்தே எங்க 2 பேரையுமே பிரிக்கிறதுக்காக விரோதி ஆக்க நீ செஞ்ச சதி வேலைலாம் 1-2 இல்ல. நான் நேசிச்சு மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்த பொண்ணு தான் உமா. அவளை நீ காதலுங்கிற பேர்ல மயக்கி கூட்டிட்டு போயிட்டேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா உன்னை அழிச்சாகணும்னு. இன்னையோட இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ண வார்த்தையாலேயோ செயலாலேயோ இனி எப்பவுமே எனக்கும் உமாவுக்குமான வாழ்க்கையில ஒரு தொந்தரவா நீ வரவே கூடாது. திரும்பவும் நான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நில்றா. வார்னிங் கொடுக்குறியா? அதுவும் தீபனுக்கு. அந்த அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் இல்லடா பாலு. உன்னை அழிச்சு மண்ணோட மண்ணாக்கிறதாண்டா என் லட்சியம். உமா மங்கள வீட்டு பொண்ணு, என் முறை பொண்ணு. இனி அவ வாழ்க்கையில நீ இல்ல நான் தாண்டா இருப்பேன். தீபன் இனி நீ என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா வரவே கூடாது. நீ வந்த உன்னை கொன்னுடுவேன். என் உமாவோட நிழல் விடுற இடத்துல கூட உன்னை நான் பார்க்க கூடாது. அவ ஏன் பொண்டாட்டிடா, என் குழந்தைங்களுக்கு அம்மாடா. இனிமேல் எங்களை பிரிக்கிறதுக்காக ஏதாவது சதி வேலை செஞ்சுட்டு வந்த உன்னை கொன்னுடுவேன். நீ உன் வாழ்க்கையவே வெறுத்து சாகணும்னு விருப்பப்பட்டா மட்டும்தான் இனி நீ என் முன்னாடி வந்து நிற்கணும். புரிஞ்சதா? மருமக செஞ்ச லீலைய படிச்சு சந்தோஷப்படுறீங்களா? படிக்கும்போது மாமனாருக்கு சந்தோஷமா இருக்கா?
இதுக்கு தான் சொல்றது, சேர வேண்டியவங்க சேரலனா எங்கிருந்தோ வந்தவன் குடும்பத்தை கலைச்சு விட்டுருவான்னு. சந்தனத்துல சாஞ்சா சந்தனம் மணக்கும், சாக்கடையில சாஞ்சா சாக்கடை நாத்தம் தான் அடிக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம பொண்ணு போய் சாக்கடையில விழுந்துட்டா, அந்த தண்டனையை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அனுபவிங்க. நெல்லு, நீ இப்போ பேசின பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது உண்மையா இருந்திருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நீ சாணின்னு கூப்பிட்டுருக்கணும். அந்த அளவுக்கு கேவலமான கேரக்டர் நீ. இது வரைக்கும் நீ செஞ்ச எந்த ஒரு காரியமும் என் மனசை கொஞ்சம் கூட மாத்தவே இல்லை. என்னோட கேரக்டருக்கு என்ன பிரச்சனை? நீ பண்ற ஒவ்வொரு தப்பையும் பத்தி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலங்கிறதான் பிரச்சனை. நீயும் தீபனும் சேர்ந்து பாலுவை அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அதுவும் நல்லது தானே? நெல்லுடி, இங்க பாரு, உன்னோட சொந்த பொண்ணுக்கு எதிராக தான் இதையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. பாலுவை செலக்ட் பண்ணது ரொம்ப தப்பா போச்சுன்னு நான் என் பொண்ணுக்கு புரிய வைப்பேன். அது அவளுக்கு புரியுற வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன். நம்ம அந்தஸ்துக்கு சேராத ஒரு உறவை சாகர வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியாது. எந்த அந்தஸ்தை பத்தி நீ இப்ப பேசிட்டு இருக்க? இல்லாத ஒரு போஸ்டர் போட்டு சொந்த பொண்ணோட புருஷனை பத்தி இல்லாத பொல்லாத கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுதான் உன்னோட அந்தஸ்தா? துளி அளவு உண்மை இல்லாத இந்த மாதிரியான பொய்களை பரவ விடுறவங்க ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு எதிரியா தான் இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதனால இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஓ, அப்படின்னா பாலுவோட பேர்ல இப்படி ஒரு நியூஸ் வந்ததும் உங்க நெஞ்சு துடிக்குதுல்ல? ஆமா, நான் இப்போ எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறேன்னா என் எதிரியா நீ நிக்கிறதுனால தான். உனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் அவன் இருக்கான்ல, அந்த தீபன். அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாம போச்சு. இழுத்து வச்சு 4 சாத்து சாத்தினான்னா அவனோட திமிரும் தெனாவட்டும் அடங்கி போயிடும். தீபனுக்கு எதிரா கைய ஓங்குற தில்லும் தைரியம் இருக்கிற ஆள் இருந்தா கொண்டு வாங்க. நான் சொல்லி முடிக்கல, தீபன் தான் கால் பண்றான். 100 ஆயுசு அவனுக்கு. சொல்லு தீபன். என்னாச்சு தீபன்? அர்ஜென்ட்டா என்ன வர சொல்லி கூப்பிட்ட? என்னது இதெல்லாம்? முகமெல்லாம் காயமா இருக்கு. அவன் அந்த பாலு, அவன் தான் இதுக்கு காரணம். சரி, அப்புறம்? என்னை வார்ன் பண்ணிட்டு தான் அவன் போனான். உமாவோட வாழ்க்கையில நம்ம யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னான். திடீர்னு ஏன் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணா? காரணம் தான் ஏகப்பட்டது இருக்க. உமாவனை ரோட் சைடில் பிளாக் பண்ணது, தினேஷோட வீட்டில் வச்சு அவனை கொல்ல பார்த்தது, எல்லா இடத்துலையும் என் முகம் தானே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளானிங் போட்டது நீங்களா இருந்தாலும் பிக்சர்ல தீபன் தானே இருக்கான். என்ன உனக்கு பயமா இருக்கா? பயமா? அது இருந்திருந்தா எப்பவோ செத்து போய் தொலைச்சிருப்பேன். ஒவ்வொரு கேம் முடியும் போதும் எனக்கு வெறி அதிகமாயிட்டே இருக்கு. அவனை தோக்கடிக்கணும். ஆமா, தோக்கடிக்கணும். நிரந்தரமா அவனை தரமட்டமாக்கணும். இனிமே உன் வழியில இடைஞ்சலா அவன் வரவே கூடாது. எனக்கு தெரியும் ஆண்டி, அவன் கிட்டலாம் அடி வாங்கிட்டு வாழ்றதை விட சாகிறதே மேல. மரியாதையை இறங்கி வாடா வெளியே. என்ன அடிச்சு போட்டுட்டு நீ தப்பிச்சு போகலான்னு நினைச்சியா? இப்ப மட்டும் நீ இறங்கி வரல, உன் காரை சுக்கு நூறா உடைச்சு உன்னையும் இதுக்குள்ளேயே வச்சு கொளுத்திருவேண்டா. இறங்கி வாடா.
தீபன், நடந்தது நடந்துருச்சு. இந்த அடிதடி பிரச்சனைக்கெல்லாம் இனி நான் வரல. இந்த நடுரோட்ல சண்டை போடுறதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை. திரும்பி போயிடு. திரும்பி போகவா? உன்னை இந்த பூமியை விட்டு அனுப்பதாண்டா வந்திருக்க. நீ இனிமே இந்த பூமியில வாழ தேவையில்லை. என் எல்லா கனவுகளையும் உடைச்சு எரிஞ்ச வேண்டாம். தீபன், வேண்டாம், போயிடு. வேண்டாம். இன்னையோட உன் கதையை முடிச்சிடுறேன்டா. ஒரு முடிவோட தாண்டா நான் வந்திருக்கேன். தீபன், நான் திரும்பவும் சொல்றேன், வேண்டாம், போயிடு. என்னடா சவுண்ட் விடுற? நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கல்ல? இனி நீ உயிரோடு இருக்க கூடாதுடா. உனக்கு என்ன கொல்லணும்ல? நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரா? என்னடா என்னாச்சு? நான் அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? ஆமா, தீபன் கூட சண்டை போட வேண்டியதா போச்சு. சண்டை போட்டியா? என்னடா சொல்ற நீ? ரோட் சைடு ரவுடி மாதிரி தீபன் கூட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியாடா? சின்ன தகராறு பெரிய சண்டை ஆயிடுச்சு. ச்சே, நான் பொறுமையை இழந்துட்டேன்டா. அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவ என்னை கொல்ல கத்தி எடுத்ததும் நான் நிதானத்தை இழந்துட்டேன். சரி, அப்புறம் என்னாச்சு? நான் வேணும்னு எதுவும் பண்ணல.
வந்துட்டேன். நான் அடிச்சதுல அவன் செத்துட்டானோன்னு பயமா இருக்கு. அவன் கீழே விழுந்ததும் நான் உடனே அங்கிருந்து வந்துட்டேன். பாலு, உயிர் போற அளவுக்கு அடிச்சிட்டியா? ஆமா. அதை யாராவது பார்த்தாங்களா? இல்ல, அந்த இடத்துல நான் யாரையும் பார்க்கல. அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. அவன் அங்கே கடந்து செத்து போயிட்டான்னா என்ன செய்வ? நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்டா. பாலு, நீ ஒரு டாக்டர் தானே. அடிச்சு போட்டு அப்படியேவா வருவ? நீ தற்காப்புக்காக அவன் அடிச்ச சரிதான். உன்னால அவன் செத்து போயிட்டானா கொலை செஞ்ச குற்றத்துக்கு நீ தானே உள்ள போவ. நீ அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவன் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருந்தனா சட்டத்துக்கு முன்னாடி நீ தப்பிச்சிருக்கலாம். யாருமே இல்லாத ஏரியால ஒருத்தனை அடிச்சு போட்டு வந்தா உன்னை எல்லாரும் கிரிமினலா தான் பார்ப்பாங்க. என்கிட்ட அடி வாங்கி அவன் கீழே விழுந்ததும் எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. சைமன், தீபன் செத்துருப்பானா? அவனை எப்படி காப்பாத்துறது? சைமன், ஏதாவது சொல்லுடா. பாலு, அவன் அங்க கிடக்கிறத யாரும் பார்க்கலனா அவன் அங்கேயே செத்துருவான்னு உனக்கே தெரியாதா என்ன? இப்ப நம்ம என்னடா பண்றது? டேய், நீ எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்றா. இல்லைனா நான் கடவுளே. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அவனை உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்தாகணும். முதல்ல அவன் உயிரை காப்பாற்றணும். நாம அவனை அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். எதுக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு தடவை போகலாம். அவன் இன்னும் உயிரோடு இருந்தானா அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம். அவன் உயிரை மட்டும் நீ காப்பாத்தல, நீ மாட்டிக்குவ பாலு. யோசிச்சுட்டே இருக்காத பாலு, வாடா வா. பாலு, அந்த இடம் எவ்வளவு தூரம்? அதோ அங்க ரைட் எடுத்து போனோம். ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? இல்லை சார். சார், அவனை நான் அங்க வச்சுதான் அடிச்சேன். இப்போ அவன் அங்க இல்லையே. ஒருவேளை போலீஸ்காரங்க அவனை காப்பாத்திட்டாங்களா? இல்ல அவன் அந்த இடத்துலயே. ஆண்டி, அண்ணே, அங்க என்ன பிரச்சனை? யாரையோ அடிச்சு போட்டிருக்காங்க போல. ஒருத்தனை சாகுற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க சார். ஆள் யாருன்னு அடையாளம் தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஆளு செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, நாங்க வர்றதுக்குள்ள போலீஸ் அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு சார். அவன் எங்க போனாலும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. சைமன், நான் உடனே உமாவை பார்க்கணும். சீக்கிரம் வண்டி எடு ப்ளீஸ். நான் 2-3 தடவை தீபனுக்கு கால் பண்ணேன். ஃபோன் எடுக்கலையே.
எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் என்னோட போனை பார்த்ததும் உடனே வந்து எடுத்துருவான். நீ கொஞ்சம் கால் பண்ணி பாரு, அட்டன் பண்ணா எனக்கு சொல்லு. என்ன எதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்க? எத்தனை தடவை கால் பண்ணாலும் தீபன் போன் எடுக்கல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ பாலு அடிக்க சொல்லி அனுப்பி தானே வச்ச. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஆபத்தை விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு டென்ஷனா இருக்க. அப்ப டென்ஷன் ஆக வேண்டாமா? ஒரு காரணமும் இல்லாம பாலு வந்து அவனை அடிச்சுட்டு போயிட்டான்ல. இனி இந்த பாலு தீபனை ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டா அதுல ஒருத்தன் தான் ஜெயிப்பான், இன்னொருத்தன் தோத்துருவான். அடிச்சு தோக்கடிக்கணும்னு சொன்னா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செத்துருவான். பாலு தீபன் ஏதாவது பண்ணுனா அதுக்கப்புறம் நான் அவனை விடவே மாட்டேன். ஒருவேளை பாலுவை தீபன் அடிச்சிட்டான்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம போயிடும். அதை பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத தீபனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் உனக்கு கவலை. அவன் விஷயத்துல எனக்கு கவலையா தான் இருக்கு. சொந்த புள்ள மாதிரி என் கூட நிக்க எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அது எனக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். அவன் அப்படியெல்லாம் பாலு கிட்ட அடி வாங்கிக்கிட்டு திரும்பி வர மாட்டான். பாலுக்கு பதிலடி கொடுப்பான். பாலுவா இறங்கு. இல்ல, இப்ப நான் உமாவை தான் பார்க்கணும். டேய் முதல்ல இறங்குறியா இல்லையா? எனக்கு உமாவையும் பசங்களையும் பார்க்கணும்டா. டேய் இந்த நேரத்துல வீட்டுக்கு போக கூடாதுடா, அது பெரிய பிரச்சனை. நீ இறங்கி உள்ள வா. பாலு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சைமன் ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டுறா. பாலு நான் உன்கிட்ட தான் சொல்றேன், இறங்க இறங்க. வா வாடா. சைமன் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சைமன் நான் கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருக்கணும். போலீஸ் வர்ற வரைக்குமாவது நான் வீட்டில் இருக்கணும். பாலு போலீஸ்காரங்க முதல்ல உன்னை தேடி உன் வீட்டுக்கு தான் வருவாங்க. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். வா வாடா. அட்மின் கால் பண்ணி சொன்னதும் அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அந்த நேரத்துல அப்பு வேற சண்டை போட்டான். அந்த டென்ஷன்ல அவனையும் அடிச்சிட்டேன். அட்மின் கால் பண்ணது பாலுக்கு தெரியாதுல்ல? இந்த விஷயம்லாம் பாலுக்கு தெரியாது. அப்போ பார்த்து சாரி கேட்கணும். சொல்லுங்கப்பா. அம்மாடி பாலு அங்க இருக்கானம்மா? இல்ல இன்னும் வரல. அவன் இப்ப எங்க இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. என்ன விஷயம்ப்பா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவனுக்கு கொஞ்சம் கால் பண்ணுமா. என்னாச்சுப்பா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் நீ பண்ணுமா. என்ன விஷயம்ப்பா? அட திரும்ப திரும்ப நீ அதையே கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல நீ அவனை வீட்டுக்கு வர சொல்லு, அதுக்கப்புறமா பேசு. உடனே கால் பண்ணுமா. சரி கால் பண்றேன். என்ன அப்பதான் கால் பண்ணாரு, எதுவும் கிளியரா சொல்லல. ஆனா அவர் பேசுறத வச்சு பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. என்னதான் சொன்னாரு? பாலுவை இங்க உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. உமா, பாலு நீ எங்க இருக்க? நான் சைமனோட வீட்டில் இருக்கேன். என்னாச்சு பாலு, உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு. உமா, அது எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. பாலு என்னாச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனை. பாலு நீ வேகமா சைமனோட வீட்டுக்கு வா. பாலு அது என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் வந்து உமா. டேய் அது நீ சும்மா உமாவை பயமுறுத்தாதடா. போனை இப்படி கொடு. ஹலோ உமா, நான் தான் சைமன் பேசுறேன். சைமன், பாலுக்கு என்னதான் ஆச்சு?
இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுமா. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அது பாலு அவசரப்பட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். ஹலோ. திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி. தீபன் ஃபோன் அட்டன் பண்ணானா? அவன் ஃபோன் எடுக்கவே இல்லையா? சரி, நான் பாலுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். எப்போ நான் அவனுக்கு கால் பண்ண மாட்டேன். சரி. பாலுவுக்கு தான் கால் பண்ணியா? என்ன ரிங் போகுதா? ஆமாம், ஆனால் எடுக்கல. நான் ஒரு தடவை கால் பண்ணி பார்க்குறேன். ரிங் போலையா? என் நம்பரை பார்த்துட்டு எடுக்காட்டாலும் உங்கள் நம்பரை பார்த்து எடுப்பான்ல. எடுக்கலையா? தீபனும் பாலுவும் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்கன்னா ரொம்ப சீரியஸாக ஏதோ நடந்திருக்கு. எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் பாலு என்னோட ஃபோனை உடனே எடுத்து பேசுவான். உமாவோட அம்மாவும் அப்பாவும் தான் கால் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தீபன் ஒருவேளை. தீபனுக்கு ஒன்றா இருக்காதுரா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. தீபன் விஷயத்துல சந்தேகமாக தான் இருக்கு. அதனால தான் 2 பேருமே கால் பண்ணியிருக்காங்க. நான்சி, நீ போய் பாரு. உமா தான் வந்திருப்பா போல. வேற யாராவது இருந்து பாலுவை கேட்டாங்கன்னா அவன் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு. போலீஸா இருந்தா யாரு வந்தாலும் நான் சொன்ன மாதிரியே சொல்லு. நீ போய் டோர் ஓபன் பண்ண. சைமன், போலீஸா இருக்குமோ? அப்படி போலீஸா இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். பாலு, என்னாச்சு? என்னதான் நடந்துச்சு? சாரி உமா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. அது வந்து என்ன ஆச்சுன்னு ஓப்பனா சொல்லு பாலு. உமா, பாலுக்கும் தீபனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. பாலு அவாய்ட் பண்ணலாம் நினைச்சா தீபன் பின்னாடியே வந்து பாலு அட்டாக் பண்ணியிருக்கான். இவன் தப்பிக்கிறதுக்காக தீபனை கட்டையால் அடிச்சிட்டான். அதோட அவன் விழுந்துட்டான். அடி வாங்கி ரோடோரத்தில் கடந்த தீபனை போலீஸ் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இப்போ அவன் கண்டிஷன் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஒருவேளை தீபன் செத்துட்டா கொலைகேஸில் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ராத்திரிலேயே உன்னோட பாலு கொலைகாரன் ஆயிடுவான். டே பாலு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ ஏன்டா உமாவை பயமுறுத்திட்டு இருக்க? நடக்கக்கூடாதது ஏதோ நடந்து போச்சு. தீபன் உயிரோட இருந்தாலும் செத்து போனாலும் கண்டிப்பா உன் மேல கேஸ் வரதான் செய்யும். வேற யாராவதா இருந்தா அவங்க காலை பிடிச்சி கெஞ்சி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம். ஆனா ஆப்போசிட் சைட்ல தீபன் இருக்கிறதுனால ஒரு காம்ப்ரமைஸும் நடக்காது. அது மட்டும் இல்ல, தீபனுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சா உமாவோட அம்மா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. முக்கியமா குற்றவாளி நீன்றதால. இனிமே என்ன ஆனாலும் சரி, லீகலா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தான் நம்ம யோசிக்கணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன பாலு நீ? சாரி உமா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர நான் தானே காரணம். அந்த தீபன் உன்னதானே கொல்ல வந்தான். தற்காப்புக்காக நீ அவனை திரும்பி அடிச்சிட்ட. கெட்ட நேரம் அவனுக்கு அடி பலமா பட்டுருச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் செய்யறதா நீயும் செஞ்சிருக்க. உமா, இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
தீபனுக்கு என்னதான் நடந்தாலும் ஒரு அரெஸ்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை இப்போ உடனே தடுத்தாகணும். டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து சென்டிமெண்டா பேசுற நேரம் இல்லை இது. குத்தம் சொல்ற அளவுக்கு இல்ல சாரி சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவு நாளா அந்த தீபன் உங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாலு கிட்ட பண்ணது ஒருவேளை அவன் என் கிட்ட பண்ணிருந்தா அவனை தீர்த்து கட்ட ஆள் அனுப்பியிருப்பேன். பாலுன்றதுனாலதான் மனிதனை என்னன்னு தெரியாத உன்னோட முறப்பையனை உயிரோட விட்டு வச்சிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தானே அவன் இப்பவும் பாலுவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்கான். பாலு இப்ப அவன் அடிச்சதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் சரிதான்னு எனக்கும் தோணுது. அவனை நல்ல சாத்துனது நல்லதுதான். அவன் சாகவோ பொழைக்கவோ என்ன வேணாலும் நடக்கட்டும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நடந்த விஷயத்த நம்ம நியாயப்படுத்த பார்க்கலாம். ஆனா என் பாலு ஒரு சாதாரண ஆள் இல்ல. மனுஷங்க உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டர். ஒரு டாக்டர் இப்படி கொலைகாரன் ஆயிட்டான்னு மத்தவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா எங்க பசங்களுக்கு முன்னாடி பாலு எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும்? அப்பா ஒரு ஆளை கொன்னுட்டாருன்னு தெரிஞ்சா அப்புறம் பசங்க இவரை வேற மாதிரி பாப்பாங்க. தெரியாம கோவத்துல செஞ்ச தப்புக்காக இப்படியே நின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க மாட்டிட்டு இருக்கிற இந்த கேஸ்ல இருந்து உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்ச நீதான் இப்போ தைரியமா பாலு கூட நிக்கணும். நான் எப்பவும் பாலு கூட தான் இருப்பேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இருப்பேன். என்ன அவர் மனைவியை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து ஒரு தப்பும் பண்ணாம பாலு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். பாலுவை குற்றவாளி நிரூபிக்க நினைக்கிறது யாருங்கிறதும் எனக்கு தெரியும். இப்போ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. உமா, நீ நாளைக்கே போய் வக்கீல பாரு. ஒருவேளை அரசு இருந்தா முன்ஜாமீன் வாங்க. அது வரைக்கும் பாலு இங்கே இருக்கட்டும். நான் காலையில போய் வக்கீல பாக்குறேன். பாலுவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சில பேர் நினைக்கிறது கண்டிப்பா எப்பவும் நடக்காது. அப்படி நடந்து அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். பாலு, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். வீட்டுல யாருக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்னை எங்கன்னு தேடுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். அப்போ நான் கூட வர வேண்டாமா? இல்ல வேண்டாம், நீ இங்கேயே இரு. வீட்டில் இதை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். இல்ல, நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா அது நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ தைரியமா இங்கேயே இரு. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். என்ன நடந்தாலும் கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். நான் போயிட்டு வரேன். சைமன், பாலுவை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. சைமா, உமாவை எப்பவும் கண்கலங்க விடக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன். அது நடக்குமாடா சைமா? டே பாலு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கடவுள் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அதுக்கு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. அதுலயும் முக்கியமா நீ தடுமாறக்கூடாது. டேய், எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண உமா உன் கூடவே இருக்கல்ல. ஆமா, அதான் எனக்கு ஆறுதல். என் மனசுல இப்போ ஒரு வேண்டுதல்லாம் இருக்கு. யாருக்காகன்னு தெரியுமா? நான் ரொம்பவே வெறுக்கிற தீபனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். எதிரியோட ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்காகவும் ஆத்மார்த்தமா ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறானா அது நானா தான் இருப்பேன். எங்க போனாலும் 2 பேரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இருக்கட்டும், ஒரு கால் பண்ணி சொன்னா என்னவா? அடுத்தவங்கள போட்டு பாடா படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாலுவுக்கு டைம் சரியில்லை.
கெட்ட நேரத்துக்கு தொட்டதெல்லாம் குத்தம்னு சொல்ற மாதிரி நம்ம நினைக்காமலேயே நம்மள தேடி பிரச்சனைங்க வருது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 பேருமே டாக்டர்ஸ். வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இல்ல. யாரையாவது ஏமாத்தணும்னோ அடுத்தவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும்னோ போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் 2 பேரோட வாழ்க்கையிலயும் நிம்மதின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்லையே. இதத்தான் சொல்லுவாங்க, எத்தனை வசதி இருந்தோ அதை அனுபவிக்கணும்னா நேரம் காலம் ஒத்து வரணும். உமா உன்கிட்ட எங்க போறதா சொல்லிட்டு போனா? சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. தோ வந்தாச்சு பாருங்க. கார் வந்த சத்தம் கேட்கவே இல்லையே. ஏமா நீங்க 2 பேரும் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? பாலுக்கு எத்தனை முறை கால் பண்ண தெரியுமா? சரி, அவன் எங்க? 2 பேரும் சேர்ந்து தானே வந்தீங்க? இல்ல. அவன் எங்க போனா? பாலு சைமன் வீட்ல இருக்காரு. சைமன் வீட்டுக்கு போனாலும் ராத்திரி நேரமாச்சு, கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல, அது வந்து அங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சரி, அதுக்கு அவங்க கூட அங்க இருக்க சொல்லி அவரை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எல்லாரும் அங்க இருக்க சொன்னதும் நான் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். சரி, இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம். நீங்க 2 பேரும் போன் அடிச்சு எடுக்கலன்னதும் மனசு ரொம்ப பதறிடுச்சு. அவன் காலையில வந்துடுவான்ல? வந்துருவாரு. கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை மேல பிரச்சனைன்னு இந்த வீட்ல ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அவன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அதோட நாளையில இருந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டில ஜாயின் பண்ணுவான். இனி எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். எதுக்காக பாலு உன் கூட வரலன்னு கொஞ்சம் சொல்றியோமா? அது நான் தான் சொன்னனே. நீ சொன்னது போய் தான்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்ல, அதுதான் உண்மை. அப்படின்னா எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? சச்சா, எனக்கு எந்த டென்ஷனும் இல்லையே. பசங்க தூங்கிட்டாங்களா? தூங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு தானே தூங்குனாங்க. ஆமா. உமா, நீ சாப்பிடலையா? வேண்டாம். ஏன்? நான் சைமன் வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு படு. என்னாச்சுமா? ஹலோ உமா. ஹலோ அப்பா. என்னாச்சுமா? எப்படி தண்டிக்கிற அளவுக்கு நான் அம்மாவுக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? எதுக்காக இப்படி பாலுவை போட்டு பாடா படுத்துறாங்க? அம்மாடி, பாலுவுக்கு என்னாச்சுமா? உமா, சொல்லுமா, அவனுக்கு என்னமாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்பா? அம்மாடி, ஹலோ. ஹலோ. நில்லு. உமா தான் இப்ப கால் பண்ணா. அவளால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டான். பாலுவோட பேரை சொல்லிட்டே தான் வாழ்தான். தீபன் நீ எதுக்காக அனுப்பி வச்சியோ அது நடந்தே போயிடுச்சு. அவன் பாலுவை காயப்படுத்திருப்பான்னு அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. நீ நல்லா நிம்மதியாயிரு. உன்னோட தீபன் நீ சொன்ன வேலையை அப்படியே செஞ்சிருக்கான். அந்த வீட்டுல இப்போ நம்ம பொண்ணு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. சொந்த குழந்தை அழும்போது ஒரு அம்மாவால சிரிக்க முடியுதுன்னா அது குழந்தைய பிரசவிக்கும் போது மட்டும்தான். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தை அழும்போது எந்த ஒரு அம்மாவாலையும் சிரிக்கவே முடியாது. என்ன நடந்திருந்தாலும் இவ்வளவு அமைதியா இருக்கவும் முடியாது. ஹலோ, மகேஸ்வரி தானே? ஆமா, நீங்க யாரு? நான் எஸ்ஐ பேசுறேன். என்ன விஷயம் சார்? நீங்க அடிக்கடி ஒருத்தருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல? நான் யாரு கூப்பிட்டேன்? அடிக்கடி நீங்க அதிகமா யாருக்கு கால் பண்ணுவீங்க? அது என் அண்ணன் பையன் தீபன் போனுக்கு. அந்த போன் இப்போ எங்க கையில தான் இருக்கு சார். அது தீபன் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு.
ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா, ஐசியூல இருக்காரு. அவருக்கு பலமான அடிபட்டு இருக்கு. சார் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவர் யாரோ பலமா தாக்கியிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல ரோட்ல கிடந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீங்க நேர்ல வந்து பாத்துக்கங்க. ஓகே. கால் பண்ணது யாரு? எஸ்ஐ தான். தீபனை யாரோ பலமா தாக்கி சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவனை அப்படி அட்டாக் பண்ணது வேற யாருமே இல்ல, அந்த பாலுவே தான். அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல. தீபனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த பாலுவை நான் சும்மா விட மாட்டேன். அவனை சட்டத்துக்கு முன்னால நிக்க வச்சு ஜெயில போடுவேன். இந்த மகேஸ்வரி சொன்னா செஞ்சிடுவா. தீபனை தாக்குன அந்த பாலுவுக்கு மன்னிப்பே கிடையாது. அவன் என் அண்ணனோட பையன், உமாவுக்கு முறப்பையன். உமாவை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி அந்த காலத்திலேயே நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் நடக்கல. இப்போ உமாவை தட்டி பறிச்சுட்டு போனவன் தீபனை மரணப்படுக்கையில படுக்க வச்சிருக்கான். இத மகேஸ்வரி மன்னிக்கவே மாட்டா. அந்த பாலுவை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.